ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சாப்டரோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். எக்ஸாம்பிள் 2.4ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸோட HCF என்னவாக இருக்குமோ அந்த வேல்யூ ஈக்குவல் டு 5x - 325னு சொல்லிவிட்டு இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 2 நம்பரோட HCF என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அது ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன்னு போட்டுட்டு அதோட எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம HCF கண்டுபிடிக்கணும். EDA அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் நம்ம HCF கண்டுபிடிப்போம். ஆனால் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் லாங்காக இருக்கும். ரஃப் காலம் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். நம்ம ஃபார்முலா என்னது, A = BQ + Rன்றது தான் ஃபார்முலா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் எழுதுவோம். இருக்கிற டேர்ம்ஸ் என்னது, நம்ம உள்ளுக்குள்ளே எழுதுறது 210ன்றது A = Bன்றது வெளியே எழுதுறதா. அப்போ இந்த இடத்துல 55 நம்ம Qன்றது கண்டுபிடிக்க போகிறது. அதே மாதிரி Rன்ற வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் டிவைட் பண்ணிவிட்டு. அப்போ என்ன பண்ணணும், 210 இந்த இடத்துல 55 டேபிளில் நம்ம 3 டைம்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 165 வரும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா இங்கேருந்து இங்கே பாரோ போகும்போது 10, இங்கே ரிமைண்டர் 5 இருக்கும். இங்கே இதிலேருந்து இங்கே பாரோ போகும்போது மறுபடி 10, ரிமைண்டர் 4 இருக்கும், 45. அப்போ Q 3, ரிமைண்டர் 45. இதுவரை நம்ம பழக்கப்பட்டது தான். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இருந்து தான் நம்ம புதுசாக செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கெலாம் ஒரு ப்ராக்கெட்ஸ் நமக்கு என்ன தேவையோ அந்தந்த இதுக்கெலாம் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணுவோம். ப்ராக்கெட்டு போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற B இருக்கு இல்லையா, அதை இங்கே ஏவாக்கணும். அதுக்கு அடுத்து இங்கே ரிமைண்டர் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து இந்த இடத்துல B ஆக்கணும். அப்போ என்ன ஆகும், முந்தின ஸ்டெப்பில் இருக்க Bயை இங்கே ஏவாக்கியாச்சு, B ஏவாயிடும். அதுக்கடுத்து R B ஆகிடும். அதை எடுத்து எழுதுங்க. இந்த இடத்துல 55, இந்த இடத்துல 45. இப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணணும். உள்ள 55, வெளியே 45. 145 ஆர் 45. அப்போ ரிமைண்டர் எவ்வளோ, 5 வரும். அப்போது கோஷன்ட்டு 1, ரிமைண்டர் 5. இதுக்கு அடுத்து மறுபடியும் இந்த ஸ்டெப் இன்னும் ஒரு தடவை பண்ணணும். அப்போது அதே மாதிரி நமக்கு போடுற ப்ராக்கெட்லாம் போட்டுக்கோங்க. இப்படி போட்டு ஃபில் பண்ணால் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம முந்தின ஸ்டெப்பில் இருக்க Bயை ஏவாக்கணும், ரிமைண்டரை B ஆக்கணும். அப்போது இந்த இடத்துல எது வருது, 45, ரிமைண்டரை ஏவாக்கியாச்சு 5. இப்போ இது ரெண்டையும் இங்கே டிவைட் பண்ணணும். 45ஐ 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9 5s are 45. ரிமைண்டர் எவ்வளோ, 0. இப்போ இந்த இடத்துல குவாஷன்ட்டு 9, ரிமைண்டர் 0. ஃபைனலாக நமக்கு என்ன வந்திருக்கு, ரிமைண்டர் 0ன்னு வந்திருக்கா. அந்த ரிமைண்டர் 0 வந்திருக்க இடத்துல நம்மளோட B வேல்யூ என்னது, 5. இந்த B தான் நம்மளோட HCF. இப்போ இதில் அடுத்த ஸ்டெப் போனோன்னா இங்கே இது 5 ஏவாயிடும், 0 B ஆகிடும். அதை டிவைட் 5ஐ 0ஆல் டிவைட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த இடத்துல ரிமைண்டர் 0 ஆகுறப்போ இங்கே நம்மளோட B வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட HCF. இந்த இடத்துல 5. நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு HCFனு கொடுத்துருந்தாங்க. அந்த ஈக்குவேஷன் என்னது, 55x - 325 = 5. இப்போ என்ன பண்ணலாம், இந்த மைனஸை இந்த பக்கத்து கொண்டு போகலாம். அப்போ 55x = இங்கிட்டு போகும்போது அது பாசிட்டிவ் ஆகும். 325 - 5 + 5 என்ன ஆகும், 330 ஆகிடும். 55xன்றது x = 330 / 55. இப்போ நம்ம 11 டேபிள் பார்க்கலாம். 5 11s are 55, 3 11s are 33. இங்கே ஒரு 0 இருக்குது, 0. இப்போ 5 டேபிள் 1 5s are 5, 6 5s are 30. அப்போது x = 6. இதுதான் ஆன்சர். இதோட இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. Until next time, bye.